Next one is impact of Napoleonic invasion of Spain and Portugal. The American and French revolutions provided inspiration to the Latin Americans. The Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. Already, the spirit of independence was growing under leadership of Simon Bolivar, called E.I. Liberator. In the case of Brazil, the Portuguese royal family, in the context of conquest of Portugal by Napoleon, fled from the Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. Pedro I, renouncing the claim to the Portuguese throne, declared independence of Brazil. ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலிய படையெடுப்போடைய தாக்கம். அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குது. 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடுகள் மீது படையெடுத்து தென் அமெரிக்க விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரிவுபடுத்துகிறாங்க. விடுதலை வீரர் அவங்கள தலை தகர்ப்பாளர் அப்படின்னு அறியப்பட்டிருக்கக்கூடிய சைமன் பொலிவர் அப்படிங்கிறவர் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றினப்போ போர்ச்சுகீசிய அரச குடும்பம் எங்கே போயிடுறாங்க, லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடி போர்ச்சுகல் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடாகுது. போர்ச்சுகல் அரியணைக்கான தன்னோட உரிமையை திறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலோட சுதந்திரத்தை பிரகடனம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோன்ரோ டாக்ட்ரின். மோன்ரோ கோட்பாடுன்னு சொல்கிறோம். The fight for independence intensified when Napoleon fell in 1815. But Monroe, the president of the USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. This threat frightened the European powers. By 1830, the whole of South America was free from European domination. Thus, the US protected the South American republics from Europe, but there was no one to protect them from the United States. மன்ரோவின் கோட்பாடுன்னு சொல்கிறோம். 1815 நெப்போலியன் வீழ்ச்சி விட்டுறாரு. அப்போது விடுதலை போராட்டங்கள் அதிகமாக தீவிரமடையுது. ஆனால் இந்த சமயத்தில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்ட்ரோ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய புகழ்பெற்ற ஃபேமஸான முன்ட்ரோ கோட்பாடை முன்வைக்கிறாரு. அமெரிக்காவில் எந்த பகுதியிலையும், அது வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் சரி, ஐரோப்பியர் தடையிட்டா அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக தான் இருக்கும் அப்படின்னு அவன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை பயங்கொள்ள வைக்குது. அவர்களை தென் அமெரிக்காவில் விவகாரம் விலகி இருக்க செய்து 1830 ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பியன் மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுது. இப்படியா ஐரோப்பிய நாடுகள்கிட்ட அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த குடியரசுகளை காப்பாற்றிக்குது. ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காட்ட இருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாரும் கிடையாது அங்கே. தென் டிஸ்யூனிட்டி அமாங் லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். லாட்டின் அமெரிக்கன் தேசியவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் ஃபாட் நாட் ஓன்லி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பட் ஆல்சோ ஈச் அதர். ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் மட்டுமே அவங்க போர் செய்யலை, தங்களுக்கிலேயும் அவங்க போர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. 1821 சென்ட்ரல் அமெரிக்கா சக்சீடட் ஃப்ரம் மெக்சிகோ. லேட்டர் சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிப்பப்ளிக்ஸ். 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோட்ட இருந்து பிரியுது. அதுக்கப்புறம் மத்திய அமெரிக்காவை 5 குடியரசாக பிரிஞ்சுக்குது. எதெல்லாம் அப்படின்னா கோஸ்டாரிக்கா, எல் சால்வட்டார், கௌதமாலா, ஹோண்டுராஸ், நிகரகுவா, இப்படி பிரியுது. லாஸ்ட்டு 1830 வெனின்சுலா அண்ட் ஈக்வேடர் சக்சீடட் ஃப்ரம் கிராண்ட் கொலம்பியா, த ரிப்பப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவார். லாஸ்ட்டாக 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்குவேட்டரும் தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க. அட் லாஸ்ட் யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். யூஎஸில் அமெரிக்காவோட ஏகாதிபத்திய ஆதிக்கம். அட் த டான் ஆஃப் 20th century, the United States had occupied Cuba and Puerto Rico after defeating the Spanish in 1898. From 1898 to 1902, Cuba was under US military rule. When the Americans finally left, they retained a naval station in Cuba. Roosevelt made an important amendment to the doctrine in 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. After effecting this amendment,
the US became the dominant influence not only politically but also in economics. அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய ஆர்வம் 20th century தொடக்கத்தில் 1898ல் ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா வந்து கியூபாவையும் போர்ட்டோரிக்கோவையும் கைப்பற்றுது. 1898 1902 வரைக்கும் கியூபா அமெரிக்காவோட இராணுவ ஆட்சியின் கீழ் இருக்குது. லாஸ்ட்டில் அமெரிக்கர்கள் வந்து கியூபாவை விட்டு வெளியேறின போது கியூபாவோட கடற்படை தளம் மட்டும் தங்கள் வசத்தில் வச்சுக்கிட்டாங்க. 1904 ரூஸ்வெல்ட் மன்ட்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு. இந்த திருத்தமானது என்ன அப்படின்னா, ஒழுங்காக பராமரிக்கிறதுக்காக லாட்டின் அமெரிக்கா விவகாரத்தில் தலையிடுறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கக்கூடிய அளவில் அந்த கரெக்ஷன் இருந்தது. இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னாடி அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நாடாக வலம் வர ஆரம்பிச்சது. தென் கிரேட் டெப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பெரிய மந்தம். The situation created by the Great Depression made it impossible for oligarchic regimes to accommodate the rising expectations of several assertive groups. In Mexico, there was violent social protest involving dissatisfied segments of the oligarchy, middle-class intellectuals, and peasant communities. Elsewhere, electoral reform enabled newer social groups to obtain political power through the ballot box. பொருளாதார பெரு மந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலர் அல்லது சில குடும்பங்களோட ஆட்சினால் பல உறுதியான குழுக்கள் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியல. மெக்சிகோவில் அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிங்க, வேளாண் சமூகம் இவங்களையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறிட்டே இருந்தது. வேறு இடங்களில் தேர்தல் சீர்திருத்தம் வந்து புதிய சமூக குழுக்கள் வாக்குப்பெட்டி வழியாக அரசியல் அதிகாரத்தை பெற உதவி செஞ்சது. லாட்டின் அமெரிக்கா protested American intervention and disliked their dollar imperialism. The opposition to political intervention produced a change in US policy after 1933. Franklin Roosevelt, FDRனு சொல்லுவோம் இல்லையா, Franklin D. Roosevelt, in his good neighbor policy agreed that the US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. லாட்டின் அமெரிக்காவோட தலையீடை எதிர்க்குது. அதோடு மட்டும் இல்லாமல் டாலர் ஏகாதிபத்தியத்தை அதுக்கு பிடிக்கல. 1933க்கு பின்னாடி அமெரிக்காவோட கொள்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. யார் கொண்டு வரா? ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இவருடைய கோர்ஸ் என்னென்னா நல்ல அண்டை வீட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. இதில் அமெரிக்கா வேறு எந்த நாட்டோடைய உள் விவகாரங்களையும் தலையிடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதோடு மட்டும் அல்லாமல் லாட்டின் அமெரிக்கா நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்கிறதுக்கும் இவர் ஒத்துக்கிறாரு. இப்போ டாலர் இம்பீரியலிசம்னு சொன்னோம் இல்லையா, டாலர் இம்பீரியலிசம்னா என்ன? டாலர் இம்பீரியலிசம் இஸ் த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் தி USA இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு. டாலர் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார அளவில் உதவி செய்கிறது மூலமாக அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் அமெரிக்கா பின்பற்றக்கூடிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தினது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவருமா இந்த லெசன் ஓவர். இந்த லெசனில் ஓவரால் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, முதல் உலகப்போர் முடிஞ்சதுலேருந்து காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமாக ஆரம்பிச்சது. தோல்வி அடைஞ்ச நாடுகளுக்கு எதிராக பாரிஸில் அமைதியின் மாநாட்டில் எடுக்கப்பட்ட கடுமையான முடிவுகள் வந்து நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சிகளை நிலைகுலைய செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளில் குறிப்பாக இத்தாலி, ஜெர்மனியில் ஃபேசிசம் எழுச்சி பெறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குச்சு. தென் 1929 அமெரிக்காவில் தோன்றின பொருளாதார பெருமந்தம் அதுக்கப்புறம் உலகத்தில் அனைத்து முதலாளித்துவ நாடுகளையும் பாதிச்சுது. இந்தியாவில் 2 போர்களுக்கு இடையிலான காலப்பகுதிகளை காலனி ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சது. மான்ட்ரோ கொள்கை லத்தீன் அமெரிக்காவில் ஐரோப்பிய சக்திகள் காலனிகள் ஏற்படுவதை தடுத்து அதன் மூலமாக முன்னதாகவே இறையாண்மை தகுதியை பெறுவதை உறுதிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இதையே லத்தீன் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடவும் செல்வ ஆதாரங்களை சுரண்டுறதுக்கோ அமெரிக்கா போட்ட வேடம் தான் இது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேம்மா, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேம்மா, இதோட இந்த லெசன் ஓவர். இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் ஓவராலாக சம்மரி பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுலேருந்து காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிக்குது.
தோல்வி அடைஞ்ச நாடுகளுக்கு எதிராக பாரிஸ் அமைதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட கடுமையான முடிவுகள் வந்து நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சிகளை நிலைகுலிய செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் குறிப்பாக இத்தாலியிலையும் ஜெர்மனியிலையும் ஃபாசிசம் எழுச்சி பெறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குச்சு. 1929 அமெரிக்காவில் தோன்றின பொருளாதார பெருமந்தம் டெப்ரெஷன் உலகத்தோட எல்லா முதலாளித்துவ நாடுகளையும் ஒரு மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சது. இந்தியாவில் 2 போர்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் காலனி நீக்கங்கள் வர ஆரம்பிச்சது. மன்ரோ கொள்கை மூலமாக லாட்டின் அமெரிக்க சக்திகள் காலனி ஏற்பட தடுத்து அதன் மூலமாக முன்னதாகவே இறையாண்மை தொகுதியை பெறதை உறுதிப்படுத்துறது. இதையே லாட்டின் அமெரிக்கன்ஸ் தங்களோட நாட்டு விவகாரங்களை தலையிடவும் செல்வ ஆதாரங்களை சுரட்டுறதுக்காகவும் அமெரிக்கா போட்ட வேஷம் தான் இது அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. These are all the important points about this lesson. Thank you, students.